ஸோ இன்னைக்குமே நம்ம பார்க்க போற வேத வசனம் என்னன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். சோ இங்க என்ன பாக்குறோம்னா, ஆண்டவர் மெசேஜ், ஒரு பிரசங்கம் தொடங்குறாங்க. எப்படி தொடங்குறாங்க அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது அப்படின்னு. சோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க இருக்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள் ரெண்டா நம்ம ஸ்பிட் பண்ணலாம். மனம் திரும்பு. சோ மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சோ பரலோக ராஜ்யம் என்னன்னா ரொம்ப கிட்ட இருக்குது. அதனால நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த மனம் திரும்புதல் அப்படின்னா, அந்த நம்ம புதிய ஏற்பாட்டுல எடுத்துக்கிட்டா எஸ்பெஷலி இந்த காஸ்பல்ஸ்ல பார்க்கும்போது மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அடிக்கடி என்ன ஆகுதுன்னா இந்த வார்த்தை யூஸ் ஆகுது. சோ மனம் திரும்புதல் அப்படின்னா என்னது? சோ வாட் இஸ் ரிப்பன்டன்ஸ்? சோ மனம் திரும்புதல்னா ஆங்கிலத்துல ரிப்பன்டன்ஸ் சொல்லுவோம். சோ வாட் இஸ் ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல விருப்பம் படுறேன். சோ ரிப்பன்டன்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்றேன். நோட் கூட பண்ணிக்கோங்க நீங்க. முதலாவது டோட்டல் சாக்ரிஃபைஸ் அண்ட் சரண்டர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதாவது ஒரு நீங்களே உங்களை நீங்க ஒரு பலியா ஆண்டருக்கு கொடுக்கறது. ஒரு சாக்ரிஃபைஸ்னா என்னது? ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணாம இருக்கிறது. அதாவது நம்மளுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு ஆண்டவருக்கு ஒரு பலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்க ஆடு பலி கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, புறா கொடுத்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாமே ஆண்டவருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ ஒரு டோட்டல் சாக்ரிஃபைஸ் அண்ட் சரண்டர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்களே ஆண்டவருக்கு ஒரு சரண்டர் பண்றது. ஒரு சரண்டர்னா என்னது அப்படின்னா, சோ பார்க்கும் பொழுது இப்போ ஒரு போலீஸ் அண்ட் ஒரு கிரிமினல் பிடிக்கிறாங்க. ஸோ கிரிமினல் சரண்டர் ஆனாங்கன்னா முழுமையா அந்த போலீஸ் கையில அவங்க ஒப்பு கொடுத்துடுறாங்க. ஸோ அதுதான் சரண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆண்டவருடைய கைகள்ல முழுமையா ஒப்புவிக்கிறது. நான் அல்ல, ஸோ ஆண்டவர் தான் இனிமேல் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்துறது, நம்மளே முழுவதுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது. அதுதான் என்னன்னா ஒரு முழுமையான ஒரு சாக்ரிஃபைஸ், முழுமையான ஒரு சரண்டர். ஸோ ஒரு ரிப்பன்டன்ஸ்னா என்னதுன்னா, நம்மளை ஆண்டவருக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, டினை யுவர் செல்ஃப், டேக் யுவர் கிராஸ் டெய்லி. டினை யுவர் செல்ஃப்னா நீங்கள் அல்ல, நாம் அல்ல, ஆண்டவரே இது ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி. சோ டேக் யுவர் கிராஸ் டெய்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் சிலுவையை நீங்க சுமக்கணும் அப்படின்னு. சோ நம்ம பைபிள்ல பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர ஆசைப்பட்டால் அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. சோ அந்த சிலுவையை சுமப்பது அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிலுவை அப்படின்றது ஒரு பாரமான ஒரு விஷயம்தான். சிலுவை ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குமா? கிடையாது. அது ஒரு பாரமான விஷயம். சோ சிலுவையை சுமப்பது அப்படின்னா என்ன அர்த்தங்கள் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யறது. நம்ம ஆண்டவருக்காக அவர் பின்னாடி செல்வது. யோசித்து பாருங்க, ஆண்டவரை பின்பற்றி நம்ம இந்த ஒரு சொசைட்டில இருக்கிறது ஈஸியா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. நிறைய காரியங்கள், தடைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்துட்டேதான் இருக்கும். ஆனாலும் அந்த தடைகளை தாண்டி நம்ம என்ன நம்மளுடைய சிலுவையை நம்ம சுமக்கிறதா இருக்கணும். சரி, அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலுமே பார்க்கும் பொழுது நம்மளுக்கே நிறைய தடைகள் வரும். நம்மளோட பர்சனல் லைஃப் நடுவுல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு சைடு இருந்தாலும் பர்சனல் லைஃப் வரும். ஆனா இந்த பர்சனல் லைஃப்ல நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டைம் நம்மளோட பர்சனல் லைஃப் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் காலேஜ் போகணும், நான் ஸ்கூல் போகணும், நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த இதுதான் நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் முன்னாடி இருக்கும் இல்லையா? நம்ம ஆண்டவருடைய பாதையை பார்க்கிறோமா அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஆண்டவரை லாஸ்டா தான் வச்சிடுறோம். சோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை நம்ம பின்பற்றி வர வேண்டும் என்றால் நம்மளுடைய சிலுவையை தினம் தினம் நம்ம சுமக்கிறவர்கள். என்னைக்கு ஆக்சுவலி ஒரு நாள் சுமக்கிறதுன்னு இல்ல, டெய்லி
வந்து நம்ம வந்து சிலுவையில நமக்கு கூறுக்கப்பட்டிருக்க சில ஆண்டோட சித்தம், நமக்கு என்ன ஆண்டவர் சித்தம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, மத்தவங்களுடைய சித்தம் இல்ல, மத்தவங்க அப்படி இருக்காங்க அதனால நான் அதை தான் இது பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரு, நமக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அந்த சித்தத்தின்படி நடக்கிறவர்களா வந்து இருக்கணும். மூன்றாவது வந்து என்னன்னா, டேர்ன் அரவுண்ட், கோ இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தா, ஏன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம வந்து ஒரு பாதையில வந்து போய்கிட்டே வந்து இருக்கோம். மனம் திரும்புதல் அப்படின்னா, திரும்பு அப்படின்னா இட் இஸ் அ டர்ன். ஸோ எதை நம்ம டர்ன் பண்றோம்? நம்மளுடைய மனதை. நம்மளுடைய மனம் வந்து எதை நோக்கி செல்கிறது அப்படின்னு பார்த்தா, மனம் திரும்புறதுக்கு முன்னாடின்னு பார்க்கும் பொழுது சில சமயம் பாவத்தை நோக்கி செல்கிறதா இருக்கணும். நம்ம வந்து மத்தேயுல வந்து பார்க்கும் பொழுது 2 வழி வந்து இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அகலம் வழி வந்து கேட்டுக்கு போற வழியும், குறுகலான வழி வந்து என்னன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வந்து போற வந்து வழி. சோ ஒரு டேக் டர்ன் அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விசாலமான பாதையில செல்றதுல இருந்து ஒரு டர்ன், ஒரு மனம் திரும்புதல், ஒரு திரும்பி நம்ம என்னன்னா குறுகலான வழியில வந்து போகணும் அப்படின்னு சொல்லி என்ன போட்டிருக்குன்னா, பலர் வந்து கேட்டுக்கு போற வாசல் வழியா தான் வந்து போவாங்க. ஆனா சிலர் தான் வந்து நேரோ பாத் வழியா வந்து போவாங்க. அதை கண்டு கொள்கிறவங்களும் வந்து என்னன்னா சிலர் அப்படின்னு பார்க்கணும். சோ நம்ம மனம் வந்து திரும்பும் பொழுது எப்படி பண்ணணும்னா, விசாலமான பாதைகள்ல இருந்து, விசாலமான கேட்டுக்கு போற பாதையில இருந்து ஒரு டர்ன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த வழி வந்து ஆண்டவருடைய வழி, எந்த வழியில நம்ம நடக்கணுமோ அந்த வழியில நடக்கும் பொழுது ஒரு மனம் திரும்ப நமக்கு நடக்கும். சரி, 4வது பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கும் பொழுது என்னன்னா, கிறிஸ்து இயேசு நமக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகும்னா, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பழைய மனுஷன், அதாவது நம்ம பாவமான பழைய மனுஷன் என்னன்னா, நம்ம வந்து அதை வந்து உதறி விடுறவங்களா வந்து இருக்கணும். புதிய மனுஷனா நம்ம வந்து மாறணும். சோ பழைய மனுஷன்னா நம்ம என்ன பாவத்துல இருக்கிறவங்களா இருந்திருக்கோம். சோ பாவத்துல இருக்கும்போது நம்ம சில தவறுகள் வந்து பண்ணிருக்கலாம். சோ அந்த தவறுகள் ஒரு புது மனுஷனா வந்து மாறும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த பழைய காரியங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகணும்னா ஸ்டாப் ஆகணும். அந்த பழைய காரியங்கள் எல்லாமே ஒரு மூட்டை கட்டி வந்து என்ன பண்ணிடணும்னா, அதை வந்து நம்ம வந்து மூட்டை கட்டி வச்சிடணும். சோ புதிய காரியங்கள் அப்படின்னா நம்ம என்ன மாதிரின்னா, ஒரு புது மனுஷன். இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வந்து பழையவைகள் சோ பழைய காரியங்கள் நம்ம ஒதுக்கி நம்மளுடைய ட்ரெஸ் வந்து பழசாகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வெளியே வந்து போட்டுருவோம். மறுபடியும் மூட்டை கட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போமா? இல்ல. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சில மூட்டை கட்டிட்டு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம பழைய ட்ரெஸ் எடுத்து போடுவோமா? கிடையாது. சோ நம்ம வந்து ஒரு பழைய வந்து டிஸ்கார்ட் வந்து பண்ணிடுவோம். சும்மா டிஸ்கார்ட் பண்ணணும், புதுசு வந்து நம்ம வந்து போட்டுப்போம். அதே மாதிரி நம்ம வந்து ரிப்பன்டன்ஸ் அப்படின்னா மனம் திரும்பும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம இருக்கிற பழைய காரியங்கள், பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா மூட்டை கட்டி நம்ம வந்து அதை வந்து வச்சு மறுபடியும் அது கிட்டையோ அதை வந்து போய் வந்து திறந்து வந்து பார்க்க வந்து கூடாது. நம்ம வந்து நம்மள வந்து ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது மனுஷனாக வந்து நம்மளை வந்து மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்கணும். சோ இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் நம்ம வந்து என்னன்னு வந்து பார்க்கும் பொழுது, ஹேட்டிங் த பேட் திங்ஸ் யூ ஒன்ஸ் லவ். சோ இது என்னது, எதை நம்ம வந்து வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்ம முந்தின சொன்ன பாயிண்ட் மாதிரிதான் பழைய மனுஷன் வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா அதை வந்து கலைந்து போடுறவங்களாக இருக்கணும். சோ இப்ப வந்து பழைய ஜீவியத்துல நம்ம எகிப்தின் வாழ்க்கையில நம்ம வந்து இருக்கும் பொழுது சில காரியங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கலாம், பிடிச்சு வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு மனம் திரும்புதல், நான் மனம் திரும்பி வந்து வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் வந்து நான் மனம் திரும்பிட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் என் பாவத்துல நான் சொல்லிட்டேன் சுவாமி, நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சில காலங்கள் கழித்து மறுபடியும் வந்து என்னது, நம்ம எகிப்தை நோக்கி வந்து திரும்பி வந்து பார்க்கிறவர்களாக வந்து இருக்கக்கூடாது. எகிப்துல இருந்து வெளியில வந்துட்டோம்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து எங்க இருக்கணும்னா கானானை நோக்கி தான் இருக்கணும் இல்லையா? எகிப்துல நான் அப்படி இருந்தேன், எகிப்துல நான் இப்படி இருந்தேன், சோ மறுபடியும் நான் எகிப்துக்கு போலாம். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அப்படிதான் வந்து பண்றாங்க. எங்க எகிப்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, எகிப்துல நாங்க நல்லா இருந்தோம், நாங்க சாப்பிட்டோம், நாங்க அது பண்ணோம், இது பண்ணோம் சொல்லி எகிப்தை நோக்கி வந்து அவங்களுடைய மனம் வந்து போக வந்து ஆரம்பிச்சது. ஆனா இஸ்ரவேலர்களுடைய கோல் வந்து என்னது, கானான்குள்ள வந்து பிரவேசிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ரிப்பன்டன்ஸ், ஒரு பாவ மன்னிப்புங்கிறது ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒருவேளை சில காரியங்கள் நம்மளுக்கு வந்து பிடிச்சு வந்து நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம மனம் வந்து திரும்பும் பொழுது அந்த பிடித்த காரியங்கள் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அது வந்து விட்டு விடுகிறவர்களாக இருக்கணும். நம்ம அதன் வந்து திருப்பி நம்ம வந்து பார்க்கும் பொழுது வந்து, ஐயோ இப்படி ஒரு காரியம் நான் வந்து செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து
நம்ம வந்து அப்படி இருந்துதான் யோசிக்கணும். மறுபடியும் அந்த காரியத்த போய் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து யோசிக்க வந்து கூடாது. சோ இது வந்து ஒரு 5 பாயிண்ட். நான் மறுபடியும் இந்த 5 பாயிண்ட் வந்து சொல்றேன். முதலாவது நம்மளே நாமளே வந்து ஒரு முழு அ பலியா வந்து ஆண்டவருக்கு வந்து குடுக்குறது. 2வது வந்து நான் அல்ல, கிறிஸ்துவே வந்து எனக்குள்ள வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய சிலுவையை வந்து அனுதினம் வந்து சுமந்து கொண்டு போகிறவர்களாக வந்து இருக்கும்போது ரிப்பன்டன்ஸ் அப்படின்றது ஒரு வந்து முழுமை வந்து பெறும். இன்னொன்னு வந்து கேட்டுக்கு போற வாசல் அகலமும் விசாலமுமா இருக்கு. அந்த வாசல்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பி ஆண்டவருடைய வழி எது அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட வழியில போகும்போது கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வந்து நிறைய வந்து என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து போக வேண்டியதா இருக்கும். ஆனா நம்மளுடைய கோல் நம்மளுடைய இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தா பரலோக ராஜ்யம். ஏன்னா இங்க வசனம் வந்து என்ன சொல்லுது, மனம் திரும்புங்கள். எதுக்கு? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது அப்படின்னு சொல்லி. சோ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னா நம்மகிட்ட இருக்கிற சில காரியங்கள், நம்மகிட்ட இருக்கிற சில விஷயங்கள் என்ன பண்ணா நம்ம கலைந்து போடுகிறவர்களாக வந்து இருக்கணும். சோ நம்மளுடைய பழைய காரியங்கள், பழைய விஷயங்கள், நம்மளுடைய பழைய குணாதிசயங்கள், நம்மளுடைய சுவாபங்கள், நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா வந்து மாறணும். நம்ம வந்து இப்ப ஆண்டவரை பிரதிபலிக்கிறவங்களா வந்து நம்ம வந்து இருக்கணும். இப்ப ஆண்டவர் எப்படி இருந்தாங்க? சோ ஆண்டவர் தான் நமக்கு வந்து ரோல் மாடல். உலகத்தோட மனுஷர்கள் நமக்கு ரோல் மாடல் கிடையாது. நமக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல இருக்கும்போது ஆண்டவர் எப்படி இருந்தாங்க? எப்படி வந்து அவங்க ஊழியம் செஞ்சாங்க? அப்படிங்கிறத நம்ம வந்து பின்பற்றி வரவர்களாக்கணும். இன்னொன்னு வந்து பழைய மனுஷனை நம்ம வந்து என்ன பண்ணணும்? களைந்து போட்டுறணும். வந்து ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. சோ ஒரு புதுசு ஒரு ரிப்பன்டன்ஸ் ஆகி வந்து வரும் பொழுது ஒரு புது மனுஷனும் வந்து வரும். ஏன்னா நம்மகிட்ட இருக்க பழைய காரியங்கள் எல்லாமே வந்து ஒழிந்து வந்து போயிருச்சு. 5வது வந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பிடி பிடிக்காத காரியம், அதாவது நம்ம பிடித்த காரியங்கள், தவறான பிடித்த காரியங்கள் வந்து அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒதுக்கி வந்து வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து திருப்பி நம்ம வந்து யோசிக்க கூடாது. அதாவது வந்து நம் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, சோ இத்தனை காரியங்கள் நம்ம வந்து பார்க்கும் பொழுது யாராவது ஒருத்தர் நம்ம பைபிள் கேரக்டர் வந்து நமக்கு ஞாபகம் வருதுன்னு பார்த்தா தாவீத வந்து நம்ம வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளா வந்து எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே வந்து தெரியும் தாவீது வந்து எப்படி வந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி. சோ தாவீது வந்து ஒரு ஆடு வந்து மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா தான் வந்து இருந்தாப்ல. அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, அபிஷேகம் வந்து பண்றாங்க. யாரு? சாமுவேல் மூலமா அந்த அபிஷேகம் பண்ணிட்டு என்னன்னா சவுலுக்கு அடுத்து ராஜாவாக வந்து யார் வராங்கன்னா தாவீது வந்து வராங்க. சோ தாவீது வந்து ஆண்டவருக்கு ஒரு ஏற்ற ஒரு மகனாதான் வந்து வளர்றாங்க. ஆனா என்ன ஆகுது, ஒரு காலத்துல வந்து என்னன்னா தாவீது ராஜாவானதுக்கு அப்புறமா தாவீது என்ன பண்றாங்க, ஒரு தவறு செய்யறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. சோ அந்த தவறு என்னது, பத்சேபாள் வந்து கூட நமக்கு எல்லாமே அந்த ஸ்டோரி வந்து தெரியும். சோ தாவீதோட வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா ஒரு தவறு வந்து அவங்க வந்து செஞ்சிடுறாங்க. அப்போ வந்து நாத்தான் தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒரு ஊமைய சொல்லி நீ தவறு செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி வந்து தாவீத வந்து சொல்றாப்ல. தாவீதோட என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாப்லன்னா தாவீது வந்து தன்னை முழுமையா வந்து ஆண்டவர்கிட்ட வந்து குடுத்துறாங்க. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்து பார்க்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மறுபடியுமே நம்ம யோசித்து பார்ப்போமே, தாவீது வந்து மனம் திரும்புறாப்ல. நான் வந்து பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது என்னைக்காவது மறுபடியும் அதே தவற செஞ்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. சோ தாவீது ஏகப்பட்ட சங்கீதங்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு ராஜாவா வந்து இருந்திருக்காங்க. சோ தாவீது தன்னுடைய சிலுவையை சுமந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் மாதிரி வந்து பண்ணலாம். தாவீது ஒரு பெரிய ராஜா. இஸ்ரேலுக்கே வந்து ஒரு ராஜாவா வந்து இருக்காங்க. சோ அவங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும். சோ கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்ன் வந்து பண்ணணும். அடுத்து தாவீதுடைய பிள்ளைகள் வச்சு தாவீதுக்கு வந்து பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஆனாலும் தாவீது என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை தான் வந்து இறுக்கமா வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, டர்ன் அரவுண்ட் பண்ணாரா தாவீது? அவருடைய வழியில இருந்து அவர் வந்து மனம் மாறி வந்தாரா அப்படின்னு பார்த்தா, எஸ். ஏன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தவற வந்து தாவீது வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து அவர் செய்யாதவராக இருந்தார். அவர் வந்து மனம் கசந்து வந்து அழுதாரு. ஆனா வந்து
மனம் கசந்து அழுது அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, பாவத்த வந்து அறிக்கையிட்டு வந்து அவர் வந்து மன்னிப்பு வந்து கேட்டாப்ல. சோ இது வந்து தாவீது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து. சோ நம்ம வந்து என்ன தாவீது கிட்ட இருந்து நம்ம வந்து அழகா வந்து கத்துக்கிற ஒரு விஷயம் தான். தாவீது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு மகன் தான். ஆனாலும் தாவீது வந்து தவறு பண்ணும்போது அந்த இடத்துல வந்து தாவீதுக்கு வந்து உணர்த்த வந்து படுது. சோ நம்மளுடைய வாழ்க்கையிலே சில சமயங்கள் நம்ம வந்து தவறுகள் வந்து செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு உணர்த்தப்படும். உணர்த்த வந்து யார் உணர்த்துவா அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து சில பாவங்கள் வந்து அந்தரங்கமான பாவங்களாக இருந்திருக்கலாம். நமக்கு மட்டும் தெரிஞ்ச பாவங்களா இருக்கலாம். வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அந்த டைம்ல கண்டிப்பா வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளோட மனசுல வந்து நீ செய்யறது தவறு அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம அந்த விஷயத்துல இருந்து ஒரு யூ டர்ன். நம்ம போற பாதை சரியா? நம்ம போற வழிகள் வந்து சரியான வழியா? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக வந்து இருக்கணும். ஏன்னா வசனம் வந்து சொல்லுது, "தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ என்ன பண்றான்னா, இரக்கம் பெறுவான்." அப்படின்னு சொல்லி. சோ நம்ம பாவத்தை அறிக்கை அத வந்து ரிப்பன்டன்ஸ். சோ நம்ம ரிப்பன்ட் பண்ணி வரும்பொழுது, நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, என்ன கிடைக்குது? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, தேவனுடைய இரக்கம் பெறுவான். சோ இரக்கம் நம்ம பெறணும். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் பெறணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய பாவத்தை வந்து அறிக்கையிடுறவர்களாக வந்து இருக்க வேண்டும். சோ சில காரியங்கள்ல வந்து நமக்கு வந்து சில பாவங்கள் வந்து நம்ம வந்து யார்கிட்டயுமே வந்து சொல்ல முடியாத சில பாவங்கள் கூட இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பர்சனல் பிரேயர். சோ நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு வந்து நம்ம பண்ற பாவம் வந்து தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு சொல்லி யோசித்தா, கண்டிப்பா வந்து நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து தெரியும். எல்லாமே ஆண்டவர் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. என் மகன் என்ன பண்றாப்ல? என் மகன் என்ன பண்றாங்க? பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா, நம்ம மனம் திரும்பி வந்து வரும்பொழுது, ஆண்டவர் வந்து நம்மள வந்து ஏற்றுக்கொள்கிறவராக வந்து இருக்காங்க. நம்ம வந்து அந்த கெட்ட குமாரனோட கதையில நம்ம வந்து பார்க்கும் பொழுது, அந்த இளைய குமாரன் வந்து என்ன பண்றாங்க, அப்பாவோட ஆஸ்தி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து என்ன பண்ண தூர தேசத்துக்கு வந்து போயிடுறாங்க. போய் எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிட்டு, கடைசியில வந்து சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. அப்போ வந்து என்ன பண்றாப்ல, நான் எங்க அப்பா வீட்ல வந்து என்ன ஆகுது எங்க அப்பா வீட்ல வேலைக்காரர்களுக்கு கூட வந்து நல்லா வந்து சாப்பாடு வந்து இது பண்ண சொல்லி, அந்த இடத்துல ஒரு யூ டர்ன் பண்றான். ஒரு மனம் திரும்புதல் வந்து யாரு அந்த இளைய குமாரனுக்கு வந்து நடக்குது. என்ன நடக்குது? த உடனே வந்து அந்த இடத்துல இருந்து வரான். வந்து என்ன பண்றான்னா, தன்னுடைய தகப்பனுக்கு வந்து தன்னை வந்து முழுவதுமா குடுத்துறான். நான் என்ன உங்க மகனா கூட என்ன வந்து ஏத்துக்க வேண்டாம். நான் ஒரு செர்வன்ட்டா கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து தாழ்த்தி, தன்னை வந்து முழுவதுமா வந்து நான் தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து ஹி டினைட் ஹிம்செல்ஃப் சொல்லி தன்னை வந்து ஆனா அந்த தகப்பனுடைய கேரக்டர் என்னன்னா, அவரு அந்த இளைய மகன வந்து என்னன்னா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என் மகன் வந்து மறுபடியும் வந்துட்டான். என் மகன் வந்து விட்டு போன மகன் வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து வந்துட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஃபீஸ்ட் வந்து ரெடி பண்றாங்க. அதே தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலயுமே வந்து நம்ம வந்து தவறு செஞ்சிருக்கலாம். எல்லா மனிதர்களும் தவறு செய்யற ஒரு நேச்சர் தான் வந்து. ஆனா நம்ம மனம் திரும்பி வந்து வரும்பொழுது என்ன ஆகும்னா, ஆண்டவர் வந்து நம்மள வந்து ஏற்றுக்கொள்ள வந்து மனதா வந்து இருக்காங்க. அவர் வந்து இந்த தகப்பன் வந்து தன் மகன் வந்து வரமாட்டானான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா, தூரத்துல இருந்து மகன் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த இளைய மகன் வரும்போது தகப்பன் வந்து ஓடி போய் வந்து கட்டிப்பிடிக்கிறாங்களாம். அதே மாரி தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாங்கன்னா, என் மகன் என்கிட்ட திரும்பி வரமாட்டானா? என் மகள் என்கிட்ட திரும்பி வரமாட்டாப்லன்னு சொல்லி, இந்நேரம் வரைக்கும் காத்துக்கொண்டே இருக்காங்க. என் மகன் எப்போ வருவாப்ல அப்படின்னு சொல்லி. நம்ம தூரத்திலேயே வந்து வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள வந்து கை நீட்டி நம்மள வந்து தூக்குறவர்களா வந்து இருக்காப்ல. தூக்கி நம்மள வந்து வா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கை நீட்டி நம்மள வந்து அணைக்கிறவராக வந்து இருக்காங்க. ஆனா யோசித்து பாருங்க, அந்த இளைய மகன் மறுபடியும் வந்து தன் தகப்பனை விட்டு வந்து போக வந்து வில்லை. அவனுக்கு வந்து விருப்பமானது அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அவன் மனம் திரும்பி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது எதையுமே வந்து அவன் மறுபடியும் வந்து செய்யாதவனாக வந்து இருந்தாங்க. இதே மாரிதாங்க நம்மளோட லைஃப்லயுமே வந்து நம்ம வந்து என்னன்னா ஒரு மனம் வந்து திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, ஆண்டவர் வந்து நம்மள வந்து கை நீட்டி அரவணைக்கிறவர்க்கு இன்னைக்குமே நம்ம வந்து
நம்மளுடைய வழிகள் வந்து ஆண்டவருக்கு பிரியமான வழிகளா இருக்கா? நம்மளுடைய வழிகள் ஆண்டவருக்கு உகந்த வழிகளாக இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்மளே நாமளே வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணி பார்ப்போம். மத்தவங்ககிட்ட வந்து சொல்லணும்னு கிடையாது. நம்மளே நம்ம தனியா நம்ம வந்து உட்கார்ந்து வந்து யோசித்து வந்து பார்ப்போம். நான் போற பாதை வந்து சரியான பாதையா? நான் போற பாதை ஆண்டவருக்கு பிடித்த பாதையா? நான் போற பாதை ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம போறோமா? அப்படின்னு சொல்லி நம்மளே நாமளே நிதானித்து வந்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை நம்ம வந்து ஆண்டவருக்கு விரோதமாக செல்கிறவர்களாக இருந்தால், நம்ம இந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணா ஒரு டர்ன் ஒரு மனம் திரும்பி ஆண்டவர் கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சேர்த்துக் கொள்ள மனதா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.